ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ வைகுண்டநாதன் திருப்பார்கடலிலே மகாலட்சுமி தாயாரோட சயனிச்சுட்டு இருக்கிற நேரத்திலே சுவாமிக்கு அடுத்த அவதாரமாக ஸ்ரீ ராம அவதாரம் ராமச்சந்திர மூர்த்தியாக அவதாரம் பண்ணணும்னு அவதாரம் எடுக்கிறார். அப்படி அவதாரம் எடுத்த போது அவருடைய நித்திய கர்மாவெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்திலே சகுடும்பத்தோட அவர் இருக்கிற நேரம், அப்படி சகுடும்பத்தோட அவர் இருக்கிற நேரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, பிராதா லக்ஷ்மணமூர்த்தி, சீதாதேவியார், பரத சத்ருகுணர் எல்லாருமே இருக்கார். குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற நேரத்திலே அப்போ அங்கே கோபத்துக்கே உருவான துர்வாச முனிவர் பிரத்யக்ஷமாற உள்ள வந்த உடனே அவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இவா எல்லாரும் சுவாகதம் சுவாகதம், சுவாமியை எழுந்தருடணும், வரணும் வரணும் அப்படின்ற வரும்போதே எல்லாருக்கும் அனுகிரக ஆசீர்வாதம் பண்ணி நிறைய சிஷ்யர்களோட வந்துட்டு இருக்கிற அந்த துர்வாச முனிவர், ராமா ராமா எனக்கு பசிக்கிறது, ராமா எனக்கு பசிக்கிறது, சீக்கிரம் எனக்கு ஆகாரம் கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்ற. உடனே அது தாராளமா பண்ணிடலாம் சுவாமி, வாங்கோ அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் சரையு நதியில போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீ எனக்கு தலிகவை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. என்னென்ன வேணுமோ நான் மனசால நினைக்கிறதெல்லாம் இவர் என்னன்றது சொல்லலை. என்னென்னலாம் ஆகாரம், என்ன பிரசாதம், என்னென்ன இப்போ நம்ம ஒரு தினமும் நம்ம ஆற்றுல நம்ம என்ன பண்ணுவோம், சாதம் குழம்பு இல்லைன்னா சாத்துமுது மோர் இதெல்லாம் இது பண்ணுவோம் இல்லையா. ஒரு கிழமை இது கூட்டு, 4 கிழமை விசேஷமாக இருந்தால் மாஷாபூபம்னு சொல்லக்கூடிய வடை, அப்பளம், திருக்கண்ணமது, பாயசம் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யார் பண்ணுறாளோ அவகிட்ட சும்மா கேட்டு தெரிஞ்சுப்போம், என்ன பண்ணுற இன்னைக்கு, என்ன ஐடியான்னு கேட்போம். இல்லை அவள் நம்மக்கிட்ட இதெல்லாம் பண்ணுறான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே துர்வாச முனிவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட என்ன சொல்ற, நான் என்னென்னலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நீ எனக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்ற. இவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய பெருமையை உலகுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிற துர்வாச முனிவர். அதுக்கு நான் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுறேன், சரவயூ நதியில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுறேன், ஒரு முகூர்த்த நேரத்துக்குள்ளே வந்துடுவேன், அதுக்குள்ளே நீ எனக்கு பண்ணிடணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற. அப்படி கிளம்பும்போது அப்படி கிளம்பிட்டு திரும்பி பார்க்குற ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு புன்முறுவல், ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ராமா இதெல்லாம் நீ ஜலத்தால் பண்ணக்கூடாது, வாட்டர் தீர்த்தத்தால் இந்த பிரசாதங்கள்லாம் பண்ணக்கூடாது, அக்னியால் பண்ணக்கூடாது, அடுத்து பசு இதை வச்சுட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டுட்டு நான் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுறேன், வந்த உடனே எனக்கு ஆகாரம்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு போயிடுறேன். சரி சுவாமி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி போன உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பசி ஆற்றுவேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவருடைய அம்புரா துணியிலேருந்து அவர் கிளம்பி அப்படி போன உடனே அவருடைய அம்புரா துணியிலேருந்து அம்பை எடுக்கிற. ஒரு ஓலையில அந்த காலத்திலே அந்த மயில எழுதுவா பாருங்க, அந்த மாதிரி மயில எழுதுற. என்ன எழுதுறாருன்றது உங்களுக்கு நான் பின்னால சொல்றேன். அப்படியே எழுதிட்டு அதை அப்படியே மடிச்சு அப்படியே அம்பால அப்படி மேலே விடுறாரு. அப்படி மேலே விட்ட உடனே அந்த அம்பு நேராக தேவேந்திரன் கிட்ட போய் சேர்றது. தேவேந்திரன் கிட்ட வந்த உடனே தேவேந்திரன் அதை பிரித்து படிக்கிற. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி
மகாவிஷ்ணுவோடைய அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர்கிட்டேருந்து வந்திருக்கு. ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் தேவேந்திரன். அவர் பார்த்த உடனே அந்த உள்ளுக்குள்ள என்ன கண்டென்ட்னு படிக்கிறார். படிக்கும்போது இதை மாதிரி விசேஷம். அப்போ துர்வாச முனிவர் ஆகாரத்துக்காக வந்திருக்கார், எனக்கு இது தேவைப்படுறது, இதை நீங்கள் அனுப்பி வைக்கவும், சீக்கிரமாக அனுப்பி வைக்கவும். எப்படி இந்த கொரியர் ஸ்பீட் போஸ்ட்ன்றா இல்லையா, அதை மாதிரி சீக்கிரமாக அனுப்பி வைக்கவும் அப்படின்ற மாதிரி எழுதி அனுப்பிச்சிருக்க. தேவேந்திரன் அதை பார்த்துட்டு சீக்கிரமாக அப்படின்னு சொன்னவே புஷ்பக விமானத்தில் அதை பார்சல் பண்ணிட்டார். ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி புஷ்பக விமானத்திலே அதை அவர் சொன்ன அந்த பொருளை சேர்த்து கீழே அனுப்பியாச்சு. அங்கே வந்த உடனே இவர் வாங்கிட்ட ரெடியாக நிற்கிற, ரெடியாக இருக்க. உடனே அங்கேருந்து என்னப்பா ராமா, சரியா ஆகாரம்லாம் ரெடியாக எடுத்தா? நான் சொன்னபடி ஜலத்தால் ஆகாரம் பண்ணக்கூடாது, பசுவால், பசு உபயோகிச்சுட்டு எந்த ஆகாரமும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த அக்னியாலையும் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அதுக்கேற்றபடி தானே நீ பண்ணியிருக்க அப்படின்ற. ஆமா சுவாமி அப்படின்ற. அங்கே அந்த வஸ்து வந்தாச்சு. தேவேந்திரனால அனுப்பப்பட்ட அந்த வஸ்து அது என்ன அப்படின்னா கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தை அங்கே வச்சிருக்க ஒரு தனி ரூமில். இப்போ எல்லாருக்குமே அவ்வளவா 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தனிப்பட்ட வீடு ஃப்ளாட்டு. அப்போ ஒரு ரூமில் ஒரு பொருளை வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இந்த கற்பக விருட்சத்தை அங்கே வச்சாச்சு. அந்த கற்பக விருட்சத்தை அங்கே வச்சு அவருக்கு என்னென்ன வேணுமோ அதை முதல்ல என்ன பண்ணுறார், அவர் துர்வாச முனிவர் அவர் சிஷ்ய கோடிகளோட வந்திருக்கார். சிஷ்ய கோடிகள் தான் எல்லாரையுமே ஆசனத்தில் அமர சொல்லிட்டு ஒரு வசந்த பீடத்திலே துர்வாச முனிவரையும் அமர வச்சுட்டு அங்கே வாழை இலையை சேர்த்து, அந்த வாழை இலை எப்படி அப்படின்னா ஸ்வர்ணத்தாலே ஆன வாழை இலையா அப்படி. ஏன்னா அதை மனசில் அவர் நினைச்சிருக்கார். மற்றவா மாதிரி வாழை இலை வந்து நம்ம தனியாக பார்ப்போமே, நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா வாழை இலை, அதே மாதிரி இல்லாமல் ஸ்வர்ணத்தாலே இருக்கிற வாழை இலையை அவர் அந்த வாழை இலையை, அதனாலே அந்த வாழை இலையை வரணும்னு மனசால நினைச்சிருக்கார். இங்கே என்ன பண்ணியிருக்கா, கற்பக விருட்சத்து கீழே அவ வந்து என்ன பண்ணிடுறாளாம், ஒரு பெரிய தட்டு ஒன்று வச்சிடுறா. அந்த கற்பக விருட்சத்து கீழே அந்த தட்டு வச்ச உடனே லைனா சுற்றி ஒரு நிறைய தட்டுக்கள் அப்படியே நிறைய இருக்கு. அந்த தட்டுக்கள்ல முதல்ல வாழை இலை சொர்ணத்தால வருது. நேராக கொண்டு போய் அங்கே அத்தனை பேருக்குமே, இவருக்கு மட்டும் இல்லை, வந்தவா அத்தனை பேருக்குமே சொர்ணத்தாலே வாழை இலை. சொர்ணம்னா தங்கம், அப்படியே ஒரு இது தங்கத்தாலே வாழை இலை சாய்ச்சாச்சு. உடனே தீர்த்தம் செலுச்சு, அதுக்கப்புறமா அவர் மனசால என்னென்னலாம் நினைக்கிறாரோ அங்கே வருது. சீதை கிட்டையும் லக்ஷ்மணர்கிட்டையும் நீங்க பரிமாறுங்கோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா பொதுவாக ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருந்து பொறுமையாக சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன அபேட்சிக்கணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லணும். நிறைய கல்யாணத்தில் பார்த்தேன்னா அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அவாவா வேலையை பார்க்குறா, எல்லாம் A to Z அப்படி இல்லை, அவங்க கொடுத்துட்றோம், அவாவா பார்த்துப்பா அப்படின்னு அவாவா விட்டுடுறா. இருந்தாலும் நம்ம சொந்தத்திலே தெரிஞ்சவா உறவினர்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு பொறுப்பை எடுத்துட்டோ இல்லை பொறுப்பை அவாகிட்ட கொடுத்தோ, நீங்கள் இதை பார்த்துக்கோ, கேட்ரிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதை நியமனம் பண்ணணும். அதுக்காக அது மாதிரி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார், தனக்கு இது வேணும்னு கேட்பார், அவருக்கு அது வரணும். அது மாதிரி சில பேருக்கு சில அபிலாஷைகள் இருக்கும், சில பேருக்கு ஸ்வீட் போடுவா, அந்த ஸ்வீட் அபிலாஷைகள் இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு அதை சொல்கிறதுக்காக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பக்கத்திலேயே நின்றுருக்காராம். நிறைய சிஷ்யர்கள் இருக்கா, துர்வாச முனிவர் இருக்க. சுவாமி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு சிலது ரொம்ப பிடிச்சிருக்கும்,
இன்னொரு தடவை வேணுமா வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குற எல்லாம் அவன் மனசால நினைக்க நினைக்க அங்கே வந்துட்டே இருக்கான். அந்த கற்பக விருட்சம் அப்படியே கொடுக்கறது. அந்த கற்பக விருட்சத்தை அதுலேருந்து வர வஸ்துக்கள் ஆகாரம் எல்லாமே என்னென்ன அன்னப்பிரசாதங்கள், ஸ்வீட், சேவரி, அது இது எல்லாமே எல்லா இதுவும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாராம் இந்த துர்வாச முனிவர். நல்லா சாப்பிட்டு முடித்த உடனே ரொம்ப வயிறு ரொம்ப எடுத்து ரொம்ப பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தாம்பூலம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். இது நல்லா பாருங்க, தாம்பூலத்தை பொதுவாக இந்த ரிஷிகள்லாம் தரிச்சிக்கிறது கிடையாது, கிரகஸ்தா தான் தரிச்சுப்பா. இவர் என்ன பண்ணாராம், தாம்பூலத்தை தரிச்சுட்டா நல்லா இருக்குமேன்ற ஒரு இதில் என்ன பண்ணாராம், தாம்பூலம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டாராம். உடனே இவர் தரிச்சிக்கிறதுக்காக கேட்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சூப்பரான ஒரு நல்லா பெரிய பெரிய வெற்றலைகள், பாக்கு, களிப்பாக்கு. பொதுவாக பாக்கு நான் பொட்டலம் பாக்கில் வைக்கக்கூடாது. சுவாமிக்கு எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி அங்கே வத்தலை எல்லாம் ரெட்டைப்படையிலே வாங்கிட்டு போங்க. நீங்கள் அவன் கடைக்காரங்கிட்ட போனெல்லாம் அவன் இவ்வளோ அள்ளி கொடுப்பான், அரை கவலி கொடு, கால் கவலி கொடுன்னா இப்படி அள்ளி கொடுப்பான். ஆனால் நீங்கள் எண்ணி ரெண்டு படையில் இருக்கிற மாதிரி வைங்க. 2, 4, 6, 8, 10, 12 இப்படி ஒத்த படையில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பாக்கு பொட்டலம் பாக்கு உதவாது சுவாமிக்கு. இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் அங்கே களிப்பாக்கு மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா அந்த சீவல் அது வைக்கலாம். அந்த இரண்டுத்தையும் கொண்டு வச்சு சுண்ணாம்பு, நிறைய பேர் என்ன பண்ணுறா, வத்தலையிலேயே சுண்ணாம்பை தடவிடுறா. சுண்ணாம்பை தனியாக வைக்கணும். இது ஒரு முறை இருக்கு. அது தனியாக எடுத்து வச்சாச்சா. பன்னீர் சுண்ணாம்பு, பன்னீர் சுண்ணாம்பு இது பேர். அது எல்லாமே வச்ச உடனே சுவாமி என்ன பண்ணாராம், ராமா வா, குழந்தை வா அப்படின்னு கூப்பிட்டாராம். வந்தார் ராமச்சந்திரமூர்த்தி வந்தாராம். எங்கே நீ மட்டும் வர, சீதையும் கூப்பிடு அப்படின்னாராம். கூப்பிட்ட உடனே சீதையும் வந்தாலாம். சீதை கிட்ட அந்த வத்தலைக்கு தாம்பூலத்தை அதை கொடுத்து, தட்டோட கொடுத்து, இந்தாமா சகல சௌபாகிய மங்களமும் உனக்கு சேரட்டும், இந்த வத்தலை பார்க்க நீ உன் ஆத்துக்கார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு மடிச்சு கொடு அப்படின்னு துர்வாச முனிவர் சொன்னாராம். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் வத்தலை போட்டுக்கணும்ன்றது சம்பிரதாயம். இதை அப்போ அவ ஏற்கனவே போட்டு இருந்தாலும் இந்த தாம்பூலம் தரிக்கும் போது ஒரு பெரிய மகானுபாவன் அவர்கிட்டேருந்து, ஒரு ரிஷிகிட்டேருந்து கிடைச்சி அதை வாங்கி அதை போட்டுண்டானா அவர் மகாலட்சுமி தாயார் கொடுக்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதை வாங்கி போட்டுண்டார், தரிச்சுட்டார். அதுக்கப்புறமா இங்கே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நீயும் போட்டுக்கோன்னு சொல்லி சீதாதேவி கிட்டே அந்த தாம்பூலத்தை கொடுக்குற, அவளும் போட்டுக்கிறாளா. அப்போ இங்கே லோகத்தில் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் கணவன் மனைவிகள்லாம் பிரிஞ்சு இருந்தாலோ அவெல்லாம் ரிலேஷன்ஷிப் ஒன்றாயிடுதான். ரிலேஷன்ஷிப்பு ஒன்றாயிடுதான். நிறைய பேர் இப்போலாம் பார்த்தோம்னா டைவர்ஸ்னு ஓடிடுறாளே. இந்த டைவர்ஸுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஹிருதயம் இருக்கு இல்லையா, அவளோட ஹிருதயத்தை புரிஞ்சு நடக்கணும். இந்த ஸ்திரீகள் புருஷாலோடைய ஹிருதயத்தையும் புருஷா ஸ்திரீகளுடைய ஹிருதயத்தையும் புரிஞ்சுட்டு பதமாக நடக்கணும். மற்றவா முன்னாலே வேலை வாங்கக்கூடாது. இதை மாதிரிலாம் இல்லாமல் பக்குவமாக சொல்லி செஞ்சு இதை மாதிரி பண்ணும்போது குடும்பங்கள்லாம் சுபிக்ஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வசத்தியான இந்த பாடத்தை இங்கே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மூலமாக லோக ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வச்சாராம் இந்த துர்வாச முனிவர். அப்படிப்பட்ட வசத்தியான இந்த துர்வாச முனிவருடைய சரித்திரம் லோகத்திலே பிரகடனமாகி சகல லோகமும் எல்லாமே, கைலாச லோகம், பிரம்மலோகம், எல்லா இடத்துலையுமே சரி, அவ்வாவா அப்புறமா போட்டுக்க ஆரம்பிச்சாலாம்.
அவ்வளோ விசேஷம் இந்த வத்தலபாக்கு தரிக்கிறது. அப்பப்போ அதாவது ஒருத்தரை விட ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசணும். யாரையோ சொல்றான்னு அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கணவனை பற்றி சொன்னால் மனைவிக்கு கொஞ்சம் என்ன இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு இருக்கணும். மனைவியை பற்றி சொன்னால் யாரையோ சொல்லியிருக்கா அப்படின்னு நிற்கக்கூடாது, பேசணும். இதெல்லாம் அந்த உணர்ச்சியை காட்டணும். இதெல்லாம் சொல்றது தான் இந்த துர்வாச முனிவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மூலமாக நமக்கு இந்த அற்புதமான பாடத்தை சொன்ன இந்த புராணம் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஸ்ரீ துர்வாச முனிவருடைய பரிபூர்ண அனுகிரக ஆசீர்வாதமும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா தேவி அவருடைய பரிபூர்ண ஆசிகளும் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மங்களாசாசனபரைர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வை சபூர்வை ஆச்சாரியை சத்ருதாயாஸ்து மங்களம்.